Hello friends, welcome to Citrus Sciences. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற கலர்ஃபுல்லான ஜூஸ் கொங்குரா ஃப்ளவர் வச்சு நாம பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கலர்லேயே உங்களுக்கு புரியும் அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த கலர் ஃபுல்லாவே நமக்கு சத்து தான். அண்ட் நிறைய விட்டமின் சி இருக்கு. இன்னும் நமக்கு பேர் சொல்ல தெரியாத நிறைய சத்துக்கள்லாம் இதில் இருக்கு. இப்போ இந்த சூப்பரான ஜூஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நாம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ஜூஸுக்கு இந்த கொங்குரா ஃப்ளவர் தான் நாம் எடுத்திருக்கோம். இதை வந்து ட்ரைடு ஹைபிஸ்கஸ் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ரிசம்ப்ளன்ஸ் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் மாதிரியே இருக்கும் இந்த பூ. இது நமக்கு இப்போ ஷாப்ஸில் எல்லாம் கிடைக்குது. ஆக்சுவலி இது அந்த புளிச்ச கீரையோட ஃப்ளவர். இது கொங்குரான்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியும், கொங்குரா ஃப்ளவர். இதை நாம் இப்போது ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் இந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் இறங்குறது. இதான் நாம் எடுத்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். ரொம்ப திக்காக நல்லா ரெட் கலரில் நமக்கு மரூனிஷ் ரெட்டில் வந்திருக்கு. இது செகண்ட் டைம் வந்தது இன்னும் கொஞ்சம் டல் கலரில் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு தான் நாம் இன்றைக்கி உள்ள ஜூஸை செய்ய போகிறோம். இப்போ நாம் முதல்ல சோக் பண்ணி வச்ச தண்ணி ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், ரொம்ப திக் கலரில் இருக்குது. அதை இப்போ முதல்ல நாம் மிக்சரில் சேர்த்துடலாம். உங்களுக்கே தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப ரெட்டாக இருக்குது, மரூனிஷ் ரெட்டில். இப்போ அதே கொங்குரா ஃப்ளவரை நம்ம செகண்ட் டைம் சோக் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இது கொஞ்சம் கலர் கம்மியான கலரில் இருக்குது. ஸோ இது செகண்ட் இதை நாம் இப்போ ஊற்றிடலாம். மொத்தமாக நமக்கு இந்த கொங்குரா ஃப்ளவர்லேருந்து வந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இப்போ நம்ம 4 கப்ஸ் எடுத்துருக்கோம் மொத்தமாக மிக்ஸி ஜாரில். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே நாம் இப்போ 2 பனானாவும் சேர்த்துடலாம். இந்த கொங்குரா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இதில் நிறைய விட்டமின் சியுமே நமக்கு இருக்குது. கூடவே 2 லேடல் ஹனியும் நாம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நாம் பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜூஸை கப்ஸில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நாம் ஜூஸை பீட் பண்ணும்போது வந்த ஃப்ராத்தை நாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஃப்ராத்தை இப்போ நாம் மேலே ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நாம் அப்படி எடுத்து வச்சோம்னா நாம் முதல்ல ஃப்ராத்தோடு ஊற்றினோன்னா 1 கப்புக்கு நிறைய ஃப்ராத்து கிடைக்கும், ஜூஸ் கம்மியாகிடும். அதனால தான் நாங்கள் அந்த ஃப்ராத்தை தனியாக எடுத்துட்டோம். இதுனா எல்லாருக்கும் ஈக்குவலாக நமக்கு அந்த ஃப்ராத் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைப்ரண்டான ரெட் கலர்டு கொங்குரா ஃப்ளவர் ஜூஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை என்ஜாய் பண்ணலாம்.
இந்த மாதிரி கொங்குரா ஃப்ளவரில் நீங்களும் இந்த மாதிரி ஜூஸ் ரெசிபீஸ்லாம் செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.